ஓகேப்பா. நம்ம சில இதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம் ஆசிலேஷன்ல. நம்மளுக்கு வி மேக்ஸிமம்னா என்னன்னு தெரியும். எவ்வளவு ஃபார்முலா? வி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா. கரெக்டா? கரெக்ட் தானே? எஸ் சார். எஸ் சார். ஏ மேக்ஸிமம் எவ்வளவுப்பா? ஏ மேக்ஸிமம் எவ்வளவு? ஏ ஒமேகா ஸ்கொயர். எவ்வளவுதாம கான்செப்ட். இப்ப இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது இதுக்கும் பி மேக்சிமம்க்கும் ஏ மேக்சிமமுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா டிவைட் பண்றேன். இப்ப இதுக்குள்ள தொடர்பு வி மேக்சிமம் ஏ ஒமேகா டிவைடட் பை ஏ ஒமேகா ஸ்கொயர். ஏவும் கேன்சல், ஒமேகா ஒமேகா கேன்சல். therefore 1 by ஒமேகா. நல்லா பாத்துக்கோங்க. பி மேக்ஸிமத்துக்கும் ஏ மேக்ஸிமத்துக்கும் உள்ள தொடர்பு. இல்லைன்னா இப்படி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெரும முடுக்கம் பை வெலாசிட்டி, மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. அப்ப பாருங்க, இது ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது வந்து கொஸ்டின்ல ஏ மேக்ஸிமம் கொடுத்திருப்பாங்க, பி மேக்ஸிமம் கொடுத்திருப்பாங்க, ஒமேகாவை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஒமேகா. ஓகேவா? எழுதிக்கலாமா சார்? இதை வச்சுக்கிட்டு நான் எனக்கு வந்து டைம் பீரியட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க சார். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்படியே பாருங்க. ஒமேகா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் தட் ஒமேகா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi by t சார். 2 pi by t. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். therefore a maximum divided by b maximum is equal to 2 pi by t. அப்ப t கேட்டாங்க அப்படின்னு சொன்னா t is equal to 2 pi root of, இது அப்படியே இந்த பக்கம் போயிடும் இல்லையா? கரெக்டா? இது போயிடும் root of b maximum by a maximum. பாருங்க, இது ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படுது, கேட்குறாங்க. இப்போ இன் கேஸ் வந்து ஏ மேக்ஸிமம் பி மேக்ஸிமம் வச்சு ஒமேகா கால்குலேட் பண்ணலாம். இது சொல்லுமா? ஓ சாரி சார். ஓகே, நெக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் கேக்குறாங்க. இது எப்படி சார் நம்ம எழுதலாம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, இப்ப இது வந்து இதனுடைய பீச் கேக்குறாங்க. இதை வச்சுட்டு என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஆம்ப்ளிடியூட் பீச். ஆம்ப்ளிடியூட் கேக்குறாங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி மேக்ஸிமம் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மேக்ஸிமம். எழுதிக்கலாமா? பாருங்க, எழுதிடலாமா? ஈஸி தானே? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா. இப்ப அடுத்து இன்னொரு ஃபார்முலா. ரெண்டு ஆசிலேஷன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் क्वेश्चंस பாருங்க. ரெண்டு ஆசிலேஷன் காம்பினேஷன் ஆஃப் two simple harmonic motion.
அப்ப சீரிசை இயக்கம் வந்து 2 சீரிசை இயக்கம் இருந்ததுன்னா எப்படி சார் என்ன அதுல இருந்து என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்போம்? 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பாருப்பா. இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ y1 is equal to எனக்கு ஒரு ஈக்குவேஷன் ya1 sin omega t இருக்கு. ஓகேவா? x1 எடுத்துக்கோ. x1 is equal to a1 sin omega t. மறுபடி இன்னொரு ஒரு வேவ் இருக்கு எனக்கு. x2 is equal to a2 அடுத்து இன்னொரு வேவ் sin இன்னொரு வேவ் ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கும். அப்போ ஒமேகா t பிளஸ் பைல இருக்கு. சார் இது வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணும் பொழுது என்ன சார் நடக்கும்? அப்ப நான் கம்பைன் பண்ணும் பொழுது x is equal to x1 plus x2 எழுதிக்கலாமா பாருங்க. அப்ப x1 என்ன அப்படின்னு நம்மளுக்கு சொன்னா a1 sin omega t plus a2 sin omega t plus pi. இப்ப இதை நான் காமன் ஃபார்மேட்டுக்கு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க. நான் இதனோட இது வந்து நான் ஒரு காமன் ஃபார்மேட்டுக்கு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப x is equal to a காமனா a into sin இதை நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் டெரிவேஷன் போட்டுட்டு இருந்தேன், சப்ஸ்டிடியூஷன்ஸ் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு லாஸ்ட் இந்த ஃபார்முலா கிடைக்கும். a into sin into omega t plus pi அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப ஏனா என்னன்னு எழுதிக்கலாம். therefore a is equal to நம்மளுக்கு எப்படி என்ன எழுதிக்கலாம்னா a is equal to root of a1 square plus a2 square plus 2 into a1 a2 into cos pi. அப்ப மொத்த a னுடைய வேல்யூ நம்ம சொல்லிடலாம். அப்ப இரண்டு வேவ்களும் இந்த பையை வச்சுட்டு நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டு வேவ் எப்படி வருது? ஆப்போசிட்ல வந்தா பை இஸ் ஈக்குவல் 180 டிகிரி, ஒரே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னு சொன்னா பை இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ரெண்டும் வந்து என்ன பண்ணலாம்? செங்குத்து திசையில் வந்துச்சுன்னா பை இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா வீச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த பை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறோம். பை என்பது என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இரண்டு ஹார்மோனிக் மோஷனுடைய ஆங்கிள் தான் பை. சரிங்க சார், இதனுடைய ஆங்கிள் இதனுடைய தீட்டா கால்குலேட் பண்ண சொல்லணும். இந்த தீட்டா அப்படின்னு சாரிங்க, வெயிட் a minute. இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தொகுப்பயன் இடப்பெயர்ச்சி. இது என்ன அப்படின்னு சொன்னா ரிசல்டன்ட் தொகுப்பயன். தொகுப்பயன் இடப்பெயர்ச்சி எனக்கு எனக்கு என்ன கிடைச்சிச்சு? a1 a2 வந்து ஏவா மாறிடுச்சு, பை வந்து டீட்டாவை மாற்றி. டீட்டாவை நான் கால்குலேட் பண்ணணும் சார், எனக்கு டீட்டா வேல்யூ எனக்கு வேணும். அப்ப எப்படி சார் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே அடுத்த கான்செப்ட். அப்ப டீட்டா கால்குலேட் பண்ண அப்படின்னு சொன்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு இல்ல tan theta is equal to a2 அதாம்மா இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் கண்டு பார்த்தோம் இல்லையா? வெக்டார் ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் இங்க எழுத போறோம். a2 sin pi divided by a1 plus a2 cos pi. எழுதிக்கலாமா பாருங்க? இதுல டவுட் இருக்கா பாருங்க? என்ன டவுட் இருக்கா? நோ சார். ஓகேம்மா.
அப்படின்னா நம்மளுக்கு 2 வேவ்ஸ் இருக்கு, கம்பைன் ஆகும் பொழுது tan θ முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது இன்னொரு ஃபார்மேட்ல நான் சொல்றேன். ஸ்ப்ரிங் பெண்டுலம் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம். அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் பெண்டுலம். சுருள்வெள் அலைவூசல். அப்ப ஸ்ப்ரிங் பெண்டுலத்தினுடைய ஃபார்முலா உனக்கு தெரியும் இல்லையா? therefore நம்மளுக்கு டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும் 2π into root of m/k. சரிங்க சார். இப்ப பெண்டுலம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இன் கேஸ் வந்து இப்படி இருக்கு. கொஸ்டின்ஸ் நல்லா பாத்துக்கோ. கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். இது மாதிரி இருக்கு. ஸ்ப்ரிங் இருக்கு. இது வந்து என்னன்னா m1 m2 இருக்கு. இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து என்ன பண்ணிருக்கு k கொடுத்து. சார் இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி சார் ஃபார்முலா பாருங்க, 2 சைடும் ஸ்ப்ரிங் இருக்கு. m1 இருக்கு, m2 இருக்கு, 2 சைடுமே எனக்கு ஸ்ப்ரிங் இருக்கு. இப்ப இதுக்கு டைம் பீரியட் எப்படி சார்? நான் ஏற்கனவே இப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா நான் பாத்தீங்கன்னா டைம் பீரியட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருந்தா t is equal 2π root of m/k ன்னு எடுத்துக்கலாம் சார். ஆனா ரெண்டு மாசஸ் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு சொன்னா யூ கேன் ரைட் திஸ் ஃபார்முலா பாருங்க. t is equal to 2π root of mu/k வா எழுதலாம். மியூ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இது மாதிரி இருக்கணும். m1 m2 2 சைடும் ஆங் ஆயிருக்கணும். அப்ப மியூ இஸ் ஈக்குவல் டு m1 m2 divided by m1 plus m2. அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல மாஸ் சிலிண்டர், அதாவது வந்து பாருங்க இது ஸ்ப்ரிங் இருக்கு. அப்ப எந்த மாச கால்குலேட் பண்ணி எம்னா எதனுடைய நிறைப்பா? இந்த எம். இந்த எம்னா என்னதுப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறீங்களா? எஸ் சார். எஸ் சார். கேட்கறதுக்கு பதில் சொல்லலாமே டக்குன்னு. எம் என்பது என்னப்பா? சுருள்கள் மாறி. ஓகே. அப்ப இதான் கரெக்ட். இனர்ஷியல் ஃபேக்டர் தான். அந்த இனர்ஷியல் ஃபேக்டர்னா எதனுடைய மாஸ்? இந்த பொருளுடைய மாஸ் தான் வந்து எம். ஓகேவா? சரி சார். இப்ப நான் எதை மட்டும் கன்சிடர் பண்ணிருக்கேன்? இந்த பொருளினுடைய நிறையை மட்டும் கன்சிடர் பண்ணனா எனக்கு t is 2π root of m/k கிடைக்கும். சார் இப்ப இந்த ஸ்ப்ரிங்கனுடைய நிறையையும் நான் கால்குலேட் பண்ணனா என்ன சார் நடக்கும்? இப்ப இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஒரு நிறை இருக்கு. இப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு சார். இப்ப பாருங்க இப்படி இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு நிறை இருக்கு m. இப்ப இது மட்டும் m மட்டும் நிறைய மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா 2π root of m/k வந்துடும். ஆனா வந்து இங்க ஸ்ப்ரிங்குக்கும் வந்து நிறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப சுருள்வெளியினுடைய நிறையை எடுத்துக்கொண்டால் சுருளுடைய நிறையை எடுத்துக்கொண்டால்
if என்ன பண்ணலாம் ஸ்ப்ரிங் அத வந்து mass of the spring is considered. Consider பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. If mass of the spring is considered. இப்ப ஸ்ப்ரிங் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா இந்த மாஸ் என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா T is equal to 2 pi root of capital M plus M by 3 divided by K வா மாறிடும். எழுதிக்கலாமா? Yes, sir. ஓகே. Yes, இப்போ sir. இங்க மட்டும் மாத்தீங்க. இது கேபிட்டல் M, இது ஸ்மால் m. அப்ப m என்பது என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ப்ரிங்கினுடைய நிறை, சுருள்வில்லினுடைய நிறை, மாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். கொஸ்டின்ஸ் பாரு எப்படி வேணாலும் கேட்கலாம். இது மாதிரி ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா மியூ m1 m2 by m1 plus m2 மாறிடும். இங்க வந்து ஸ்ப்ரிங் நிறையை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா m plus m by 3, m என்பது என்ன அப்படின்னு சொன்னா மாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். சார் ஒரு டவுட் சார். சார் அங்க மேல t is equal to 2 by root of mu k போட்டிருக்கீங்களா சார்? அது ஒரு தடவை சொல்லித்தாங்க சார், ஏன் போட்டீங்கன்னு தெரியல. ரெண்டு நிறை இருக்கலேமா, எஸ் சார். m1 m2 ரெண்டு நிறைக்கு இடையில ஸ்ப்ரிங் இருக்கும் பொழுது இந்த நிறையை நான் இழுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன ஆகும், இந்த நிறை இப்படி போகும், இந்த டைரக்ஷன் போகும், இதுவும் இப்படி போகும், என்ன ஆகும், இந்த டைரக்ஷன். அப்ப ரெண்டும் முன்னும் பின்னுமா நடத்தும் போது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் உருவாகும். அப்ப அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் உருவாகிச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ரெண்டும் நிறை கொடுத்துருக்காங்க. ஒரு நிறை கொடுத்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான் 2 pi root of m by k. ரெண்டு நிறை கொடுக்கும் பொழுது அங்கேயும் 2 pi root of m by k தான். அந்த m நான் வந்து டிஃபரன்சியேட் பண்றதுக்காக மியூன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மியூன்ற வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா m1 m2 பாருங்க, இது மியூனுடைய வேல்யூ ரெண்டுமே எப்படி இருக்காரு. அப்ப m1 m2 by m1 plus m2 அப்படின்றது ஒரு ஃபார்முலா எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? ரெண்டு நிறை இருந்ததுன்னா, ஒரு நிறை இருந்ததுன்னா m by k தான். ரெண்டு நிறை இருந்ததுன்னா m1 m2 by m1 plus m2. அதே வந்து அந்த வந்து சுருள்வில்லினுடைய நிறையை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2 pi root of capital M plus m by 3 by k. m என்பது என்னன்னா மாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. அவ்வளவுதான் இந்த லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு பெண்டுலத்தினுடைய ஃபார்முலா உனக்கு தெரியலையா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பெண்டுலம்? சிம்பிள் பெண்டுலம் T is equal to 2 pi root of L by G. கரெக்ட் தானே? Yes, sir. ஓகே. அப்ப அது இது தெரியும். இது மேல் நோக்கி செல்லும் பொழுது கீழ் நோக்கி செல்லும் பொழுது இந்த ஃபார்முலா G வந்து மாறுபடும். எதுவுமே இல்ல சார், நிலையா இருந்துச்சுன்னா G is equal to 9.8 meter per second square எடுத்துக்கலாம். அப்ப T is directly proportional to root of L. ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம்.
ஓகே. இன்னொரு வந்து கேட்டதில்ல, இருந்தாலும் பார்த்துடலாம். கொஞ்சம் இதாகுது பாருப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. என்ன பண்ணலாம்? ஓகே, டார்சனல் பெண்டுலம். கோண சீரிசை இயக்கம். இப்போ ஒரு அச்சியை பொறுத்து ஒரு பொருள் சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் கோண சீரிசை இயக்கம். இது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்படி முறுக்கி இப்படி நான் பாரு இப்படி முறுக்கி இப்படி விட்டுட்டேன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன ஆகும், இந்த பொருள் வந்து என்ன ஆகும், இப்படி போயிட்டு இது மாதிரி சுத்திட்டே இருக்கும். அதான் வந்து என்னன்னா கோண சீரிசை இயக்கம். அந்த கோணத்துல வந்து ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா பாருங்க, ஃபோர்ஸ் இருக்காது. நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x. ஞாபகம் இருக்கா? இதே கான்செப்ட் தான் நம்ம இப்ப எழுத போறோம். அப்ப இங்க வந்து ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கு. அப்ப ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கும் பொழுது அங்க கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா டார்க் தான் இருக்கும். ஞாபகம் இருக்கா? அப்ப டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. அப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு -c into தீட்டா. பாருங்க, விசை இருக்கு. விசை வந்து நேர்கோட்டில் இருக்கு இயங்கக்கூடிய பொருள் மீது செயல்படுகின்றது வந்து விசை. அதுவே வந்து சுழற்சி இயக்கத்தில் இருந்தால் அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா கோண விசை. அதுக்கு பேர் என்ன? டார்க்னு சொல்லணும். அப்ப இது வந்து லீனியர் மோஷன்ல இருக்கும் பொழுது, இது வந்து என்னன்னா ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கும் பொழுது. ஓகே, அப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு -c into t. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய டைம் பீரியட கால்குலேட் பண்ணணும். இப்ப k என்பது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். இது என்னன்னா இது ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தீட்டா என்பது திருப்பு விசை மாறிலி. திருப்பு விசை மாறிலி. அப்ப இதனுடைய டைம் பீரியட கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப t is equal to 2π ரூட் ஆஃப், ஏன்னா அச்சை கொண்டு சொல்றதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, திருப்பு திறன். அப்போ I/c அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? பாருங்க, இதை வந்து இன்னொரு ஃபார்மேட்ல நான் எழுதுறேன். t is equal to 2π/ω எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணா அப்படின்னு சொன்னா ஆலைவன் நேரத்தை நான் ஈஸியா நான் கால்குலேட் பண்றேன். அப்ப t is equal to 2π ரூட் ஆஃப் I/c. இதுல டவுட் இருக்கா? எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டார்சனல் பெண்டுலம் என்ன அப்படின்னு சொன்னா முறுக்கு ஊசல். அப்ப முறுக்கு ஊசல்ல கோண சீரிசை இயக்கம் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன கொஸ்டின்ஸ்னா அடுத்தது வேற எதுனா பிசிக்கல் பெண்டுலம். ஃபார்முலா பாருங்க, பிசிக்கல் பெண்டுலம். இயற்பியல் ஊசல். இவ்வளவுதான் முடிஞ்ச சிம்பிள் கான்செப்ட். அப்ப பார்த்தோன்னா நம்மளோட டைம் பீரியட் இப்போ டைம் பீரியட் t is equal to 2π ரூட் ஆஃப் I/mg. சார், இயற்பியல் ஊசல்ல வந்து ஒரு ரிங் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி இருக்கணும்னா ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. சார், இப்போ இன்கேஸ் ஒரு சில டைம் இப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சில டைம் வந்து ரிங்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ரிங் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு வட்ட
வட்ட வளையத்தின் ஆரம் வழியா போகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறான்னு ரிங் அலாங் த சென்டர். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிங் வழியா சென்டர்ல போகும்போது இந்த பொருளை என்ன பண்ணலாம், இப்படி சுத்தலாம் இல்லைன்னா இப்படி சுத்தலாம். ஓகேவா? இது மாதிரி இருக்கும் பொழுது அப்ப பார்த்தோம் டேஞ்சென்ஷியல் வட்ட வளையத்தின் நேத்தான் நடத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். வட்ட வளையத்தின் ஆரம் ஆர் நிறை. இப்ப இது மாதிரி சுத்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், I is equal to 2 into m/². அதே வந்து ஒரு ராட் இருக்கு, ராடை வச்சுட்டு நான் இப்படி நான் சுத்துறேன், இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். இது என்ன பண்றேன், இப்படி எடுத்து விட்டா இந்த பொருள் முன்னும் பின்னுமாக போகும். அப்ப அந்த ராடில் இருக்கும் பொழுதே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நேர்தான் நடத்தியிருப்பேன் ml² / 3. ஓகேவா? எழுதிக்கலாமா பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது இது இருக்கு, டேம்ப்டு ஆசிலேஷன் அண்ட் அன்டேம்ப்டு ஆசிலேஷன். அதெல்லாம் வீட்டுல புக்ல பார்த்து படிச்சுங்க. ஆசிலேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஒன்னு டேம்ப்டு ஆசிலேஷன், செகண்ட் ஒன்னு அன்டேம்ப்டு ஆசிலேஷன், டேம்ப்டு ஆசிலேஷன், undamped oscillation, forced oscillation. இதுக்கு ஒரு நேம் பாருங்க, தமிழ்ல என்ன சொல்றாங்க, டேம்ப்டு அப்படின்னு சொன்னா என்ன, டேம்ப்டு அன்டேம்ப்டு. அன்டேம்ப்டு ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா திணிப்பு. டேம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னா தடையுறு அதிர்வுகள். தடையூறு அதிர்வுகள். அன்டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொன்னா தடையற்ற அதிர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய சமச்சீர் புக்ல இருக்கணும், கட்டற்ற அதிர்வுகள். இது என்ன அப்படின்னு சொன்னா அதிர்வுகளின் வகைகள், ஆசிலேஷனுடைய வகைகள். டேம்ப்டு ஆசிலேஷன், அன்டேம்ப்டு ஆசிலேஷன், ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். சார் டேம்ப்டு ஆசிலேஷன் என்ன சார்? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நான் டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப டேம்ப்டு ஆசிலேஷன் என்ன சார், ஒரு ஆசிலேஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் இப்படி இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் அழகா அப்படியே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் போகும். அப்ப என்ன ஆகும், லாஸ்ட்ல காலத்தை பொறுத்து அப்படி என்ன ஆயிடும், லாஸ்ட்ல நின்றோம். இதுதான் டேம்ப்டு ஆசிலேஷன். ஆசிலேஷன் என்ன ஆகாது, சீரா இருக்காது. ஒரு காலத்தை பொறுத்து அந்த ஆசிலேஷனுடைய வீச்சு கம்மியாகி லாஸ்ட்ல 0 லெவலுக்கு வந்துடும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா டேம்ப்டு ஆசிலேஷன். அன்டேம்ப்டு ஆசிலேஷன்னா என்ன சார்? அன்டேம்ப்டு ஆசிலேஷன் என்ன? அதே மாதிரிதான், அதே கான்செப்ட் தான். டைம் டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் y. அன்டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொன்னா என்னது, அப்படியே போயிட்டே இருக்கும், எந்த ஒரு மாற்றம் இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கும். இது அன்டேம்ப்டு ஆசிலேஷன். ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு விசை கொடுத்து அதை வந்து ஆசிலேட் பண்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். எழுதிக்கலாமாடா? இங்க வந்து அன்டேம்ப்டு ஆசிலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீச்சு வந்து என்னவாயிடும், சுழி மதிப்பு ஒரு பர்டிகுலர் டைம்ல சுழி மதிப்பை அடையும். அன்டேம்ப்டு ஆசிலேஷன்ல அந்த வீச்சினுடைய மதிப்பு எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா சமநிலையில் இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த லெசன் முடிஞ்சது. என்ன டவுட் இருக்கா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா பாருங்க. இதெல்லாம் டைரக்டா உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா நான் கொடுத்துருக்கேன்.
ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்பா. சார் ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் எப்படி சார் இருக்கும்? ஃபோர்ஸ்டு ஆசிலேஷனா நீங்க கொடுத்து அந்த ஆசிலேட் டேம்ப் அன்டேம்ப்டா மாத்துறீங்க, அவ்வளவுதான். நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா இங்க கம்மியாகுதா, ஒண்ணே என்ன பண்ணலாம், நீ திணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து ஆசிலேஷன்ஸ் அப்படியே சீரான ஆம்பிளிட்யூட்ல சீரான வீச்சுல கொண்டு போறீங்க, அதுதான் வந்து ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன். எழுதிக்கலாமா? வேற ஏதாவது இருக்கா டவுட்? டவுட் இருக்காப்பா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இதுல பாருங்க ஒரு சின்ன ஒரு இது ஒண்ணு டிஸ்கஷன் என்னென்ன இதுன்னு பார்த்துடலாம். ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துக்கப்பா. பெரும்பாலும் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத நான் சொல்றேன் பாருங்க. இடப்பெயர்ச்சி y is equal to a/2 அளவா இருக்கும் பொழுது அந்த பையனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. b மேக்ஸத்தையும் a மேக்ஸத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா b மேக்ஸையும் a மேக்ஸத்தையும் என்ன பண்ண ரேஷியோ எடுக்கும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும், இதை வச்சுட்டு என்ன ஒரு ஃபார்முலாஸ் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி கட்ட வேறுபாடு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டு x is equal to something, இன்னொன்னு x1 is equal to, இப்போ இன் கேஸ் x2 is equal to நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த ரெண்டுத்தினுடைய கட்ட வேறுபாடு கேட்கலாம், இல்ல திசை வேகத்தினுடைய கட்ட வேறுபாடு கேட்கலாம். அப்ப x1 என்னன்னு பண்ணலாம், v1 is equal to d of x1 divided by dt, v2 is equal to d of x2 divided by dt. இந்த ரெண்டுத்துலயும் உனக்கு ஒரே ஒரு கான்செப்ட், இங்கேயும் சைன் இருந்துச்சுன்னா சைன் இருக்கு, இங்கேயும் சைன் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இங்க சைன் இருக்கு இங்க காசு இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணும், காசை வந்து சைனா மாத்துங்க, இல்லைன்னா சைனை வந்து காசா மாத்தி பேஸ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. பெரும்பாலும் இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான் நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அது அலைவு காலம் நம்மளுக்கு இருக்கு. அலைவு காலம் மேல் நோக்கி சிம்பிள் பெண்டுலம் மேல் நோக்கி செல்லும் பொழுது கீழ் நோக்கி செல்லும் பொழுது அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா டவுட் இருந்தா அப்புறமா வேற என்ன டைம் பீரியட் டீயை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. பெரும்பாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா டீயை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ரெண்டு தனி ஊசலை வச்சுட்டு கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. t1 டிவைடட் பை t2 னா என்ன, t2 டிவைடட் பை t1 னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோல நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? சில டைம் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல நான் டீச் பண்ணல. சில இடத்துல வந்து நம்மளுடைய சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஈக்குவேஷனை வச்சு கம்பேர். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, தெரியலன்னா நான் சொல்லிடுறேன் பாருங்க, நடத்தினா என்னன்னு தெரியல. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் என்ன சார் இது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு f is f என்னது, f is equal to minus kx அந்த ஃபார்முலா வந்து ஸ்ப்ரிங்ல இருக்கக்கூடியது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா கொடுத்திருந்தா பாருங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. d square x divided by dt square is equal to minus omega square x. ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல இருக்கணும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே சார், சில டைம் வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க சார், எனக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க d square x divided by dt square is equal to minus something ஏதோ ஒன்று 16x இருக்கு. அப்ப எனக்கு இதனுடைய ஒமேகா கால்குலேட் பண்ண சொல்றாங்க கொஸ்டின்ல. அப்ப நீங்க என்ன பண்ண, இந்த ஈக்குவேஷனை நீ கம்பேர் பண்ணும் பொழுது எனக்கு ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 4 ரேடியன் பர் செகண்ட். புரிஞ்சுதாப்பா? ஓகே சார். நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரி கேட்பாங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டு, அதாவது வந்து ரெண்டு ஸ்ப்ரிங்கும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது என்ன, பேரலல் கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது என்ன, k ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு சீரிஸ் இந்த ஃபார்முலா, இல்லைன்னா k ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்னதுன்னா பேரலல் கனெக்ஷன். கரெக்ட் தானே? பக்க இணைப்பு தானே இது?
தொடர் இணைப்புல இருக்கும் பொழுது என்ன ஃபார்முலா? அப்ப 1/k1 1/k1 plus 1/k2. இது வந்து என்ன அப்படின்னா தொடர் இணைப்புல இருக்கும் பொழுது. சீரிஸ் கனெக்ஷன், parallel கனெக்ஷன். ஓகே, இப்படி இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரி, இன்னும் ஒரு இதுல வந்து என்னன்னா k வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில இடத்துல வந்து k is inversely proportional to length. ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். k is inversely proportional to length. இத வச்சுட்டு நம்மளுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா k2 divided by k1 is equal to L1 divided by L2. அப்ப k2 உடைய மதிப்பு கேட்கலாம், இல்ல k1 உடைய மதிப்பு கேட்கலாம். ஓகே சார், சில டைம் நம்மளுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா t is equal, நம்மளுக்கு தெரியும் 2 pi root of L by G. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி கேட்கலாம்? t is equal to t is directly proportional to root of L. சார், இதை வச்சுட்டு எனக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு டைம் எனக்கு வந்து லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. லாஸ் ஆகக்கூடிய டைம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா லாஸ் ஆகக்கூடிய டைம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? del t divided by t is equal to 1/2. அதே தான் நம்மளுக்கு அந்த எரர் ஃபார்முலா எடுத்துட்டா முடிஞ்சது. del L divided by L. அப்ப இந்த del L கொடுத்திருப்பாங்க, L கொடுத்திருப்பாங்க, எடுத்துனா நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, ஒரு டைம் பீரியட், ஒரு பெண்டுலத்தினுடைய டைம் பீரியட் இருக்கு. அதுல எவ்வளவு சார் வீணை லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா del t by t is equal to 1/2 root of 1/2 del L by L அப்படின்னு ஒரு ஃபார்முலா. எதனுடைய ஃபார்முலா வச்சு நம்ம எரர் எப்பயுமே லாஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஒரு 50% இந்த எரருடைய ஃபார்முலா எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான்பா. வேற இந்த லெசன்ல இருந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான்ப்பா கேட்பாங்க. மேக்ஸிமம்னா என்ன, மினிமம்னா என்ன, அது மாதிரி தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிச்சு. இந்த லெசன்ல இவ்வளவுதான் இருக்கு, வேற எந்த ஒரு ஃபார்மேட்டும் இல்லை. Forced oscillation omega. ஒமேகா இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது போன வருஷமே எப்போ கேட்டிருக்காங்க. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். ஆங்கிள் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இது ஒரு ஃபார்முலா. ஓகே, அவ்வளோதான் போதும். இதுக்கப்புறம் நியூமரிக்கல்ஸ் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து அலை இயக்கம். நெக்ஸ்ட் லெசன் வந்து அலைகள், waves, wave motion, waves and sound இதுலயே வந்துரும். அப்ப பார்த்தோம்னா அலை. அப்படியே சொல்லுப்பா சார். அடுத்த லெசன் தான் சார் இது. ஆமா சார், ஆமா சார். இப்ப ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுங்க சார். ஓகே ஓகே சரி, ஓகேப்பா. இந்த ஆசிலேஷன்ல உனக்கு புரிஞ்சதா பாருங்கப்பா. சார் இல்ல சார், சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். அப்படியா? சரி, ஓகே ஓகே, கண்டிப்பா. வேவ்ஸ் வந்து நாளைக்கு நான் எடுத்தேன். ஓகே, இது புரிஞ்சா பாருங்க. ஆசிலேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கு? அப்புறம் ஆசிலேஷன்ல வேற எதுவுமே இல்ல. அந்த ஈக்குவேஷனை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா கம்பேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். கம்பேர் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வேவ்ஸ் பாருங்க. இந்த ஆசிலேஷனும் வேவ்ஸும் ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணி தான் நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த வேவ்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்தெந்த இதுல கேட்பாங்கன்றத நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம்.
ஓகே சாரிம்மா. சொல்லுப்பா, என்ன டவுட் கேட்டீங்க சொல்லுமா. சார் ஆ ஒரு எவ்வளவு கலப்பு இலக்கம் அப்படின்ட்டு 1/2 D/R 80,8 ஒரு ஃபார்ம் எடுத்துருக்கீங்க சார். புரியலம்மா, கிளியரா சொல்லுமா. எவ்வளவு காலத்து இலக்கம் அப்படின்ட்டு முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தீங்க சார், அது இதுவா? ஆழத்துக்கா சார்? இல்ல இதுவா? சார், நேத்து சார். சொல்லுமா. அது ஆழத்துக்கா சார்? 1/2 D/R அப்படின்னு ஃபார்முலா எழுது தெரியலம்மா. ஆழமா? பொருள்படுத்திற்கு கீழே ஆழத்தின் அளவு காலம் நீக்கணும் கொடுப்பீங்கல்ல சார். ஆமா. அதுல எவ்வளவு காலத்தை இலக்கும்ட்டு 1/2 D/R அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தீங்கல்ல சார். எனக்கு என்னன்னு தெரியலம்மா. நான் டீச் பண்றது வந்து நான் அப்பப்போ எனக்கு மைண்ட்ல இருக்கிறத டீச் பண்ணுவேன். ஓகே, அது என்ன டவுட் இருக்குன்றது வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு அந்த இதுல அனுப்பிச்சு விடுமா, பாத்துறேன். உடனே நான் ரிப்ளை பண்றேன். புரியுதுங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன டீச் பண்ணும்பொழுது திடீர்னு ஏதோ ஒரு ஃபார்முலாஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நானே சப்ஸ்டிட் பண்ணி வேற மாதிரி நானே ஒரு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணிடுவேன். அதனால எனக்கு தெரியல. அது என்னன்றதை வந்து நீங்க டக்குன்னு சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அதில் நான் வந்து உடனே நான் இது பண்றேன். ஓகேவாம்மா? ஓகே ஓகேப்பா. வேவ்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேவ்ஸ்ல வந்து மூணு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. 2016, 2015 அந்த 14 அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேவ்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு மூணு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது என்னவா மாறிச்சு அப்படின்னு சொன்னா 2 கொஸ்டினா மாறிச்சு. அதே வந்து என்னவா மாறிச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் இல்லைன்னா சில டைம் அந்த வேவ்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கூட கேட்காமலே விடுறாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க வேவ்ஸ். நல்லா பாத்துங்க, ஒரு கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். வேவ்ஸ்ல இருந்து வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த வேவ்ஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் எங்க சார் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 தான். எந்த இடத்துல வந்து இதுக்கு இந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க அப்படின்னு இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, இதை நான் டீச் பண்ணுவேன். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பைப், ஆர்கான் பைப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சு எழுதிக்குங்க. தமிழ்ல நான் எப்ப சொல்றேன், ஆர்கான் பைப்ஸ். பீட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அடுத்த டாபிக் ஆர்கான் பைப்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அடுத்து வந்து டாப்ளர் விளைவு, டாப்ளர் எஃபெக்ட். அதுல இருந்து என்ன, டாப்ளர் எஃபெக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் இயர் இதுல இருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டா நம்மளுடைய லக். இந்த இது பீட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க, இல்ல ஆர்கான் பைப்ஸ்ல இருந்து, இல்ல டாப்ளர் எஃபெக்ட், இதுல இருந்து தான் நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. திருப்பி நான் நாளைக்கு இதே வந்து நான் ரீடீச் பண்ணுவேன், சொல்லிடுறேன். பீட்ஸ், ஆர்கான் பைப்ஸ், டாப்ளர் எஃபெக்ட்ல இருந்து கேட்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்றீங்களே, அது எந்த இடத்துல சார் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா திசை வேகத்தை கால்குலேட் பண்ண சொல்லிடுறேன். velocity of transverse string. velocity of transverse wave, அத வந்து இந்த velocity இதுல இருந்து கேட்கறாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ல இருந்து கேட்பாங்க, லாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். அவ்வளவுதான் இந்த வேவ்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அப்ப நீங்க நான் வந்து டீச் பண்ணது எல்லா டாபிக்கும் நான் டீச் பண்ணுவேன். இந்த பீட்ஸ், ஆர்கான் பைப், டாப்ளர் எஃபெக்ட் வரும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சு எழுதிக்கலாமாப்பா. ஆசிலேஷன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இப்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது ஆசிலேஷன் வந்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. வேவ்ஸ்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் டைரக்டா ஈஸியா அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு லெசன் எது அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு.
அதுல வந்து ஒரு லெசன்னா வேவ்ஸ். ஓகே, எதனா டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? எழுதிக்கலாமா? ஓகே, அவ்வளவுதான் இந்த வேவ்ஸ்ல இருந்து. இதை நான் திரும்பி நான் வந்து நாளைக்கு நான் ரீடீச் பண்ணிடுறேன். இந்த ஆசிலேஷன்ல தயவு செஞ்சு நியூமரிக்கல்ஸ் போயிட்டு வீட்டுல இதுல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது தான், ஸ்டேட் போர்டு புக்கை வந்து எடுத்து நீங்க படிங்க, ஒவ்வொரு லைன் பை லைனா வாசிங்க. அதுல இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்ல சார் நான் இன்னும் போகலாம்னா என்சிஆர்டி புக்கினுடையதை பாருங்க. நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டேட் போர்டுல இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் லைன் பை லைன் படிங்க. படிச்சுட்டு இந்த லாஸ்ட்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூ இருக்கு பாருங்க, அந்த எம்சிக்யூ வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கன்ஃபார்மா அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா கேட்கறாங்க. நான் அனலைஸ் பண்ணதுல பார்த்தேன்னா அதையும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க படிச்சிருங்க. இந்த வீக் வந்து ஆசிலேஷன் மட்டும் டெஸ்ட். இந்த வீக் என்ன டெஸ்ட் அப்படின்னு சொன்னா ஆசிலேஷன் மட்டும் டெஸ்ட். சிலது ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் வேவ்ஸ் நான் டீச் பண்றேன், அந்த வேவ்ஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கேட்டுறேன். மொத்தம் 20 கொஸ்டின்ஸ். 20 கொஸ்டின்ஸும் வந்து ஆசிலேஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், மேக்சிமம் வந்து நியூமரிக்கல்ஸா தான் இருக்கும். அப்ப இந்த வீக் டெஸ்ட் போர்ஷன் தெரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, வேவ்ஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், அதாவது நான் டீச் பண்ணக்கூடிய தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன். மீதி இருக்க 20 கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னா நியூமரிக்கல்ஸ் நிறைய இருக்கும். பட் நியூமரிக்கல்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி படிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you. தேங்க்யூ.